ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினிஸ்டரஸ் உன் வானத்தின் இரண்டாம் நிலவு நான் பார்ட் 6 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கல, கண்டிப்பாக பாருங்கள். இந்த இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஃபுல்லாக உடம்பு க்யூர் ஆனதுக்கப்புறமேட்டு மேரேஜ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. ஜங்குக்கு ஒரு பக்கம் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சுருக்கான். என்னென்னா, அவனை பற்றின எந்த நியூஸும் இந்த வரைக்கும் வெளியே சொன்னதே கிடையாது. லைக் அவனோட பாஸ்டில் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, எதுவுமே தெரியாது. அப்படின்னு போது இந்த நியூஸ் வெளியே வந்தால் அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் ஆகும். அப்படின்றதுனால இப்போதைக்கு இந்த மேரேஜ் பற்றியும் நான் வெளியே சொல்ல போகிறதில்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருக்கணும். எப்போ ரிவீல் பண்ணணுமோ அப்போ நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அப்போ தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதுக்கு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் ஒரு பெரிய ஹியூஜான ஹாலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி அவ்வளோதான். ஸோ அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அவங்க மட்டுமே அந்த ஹாலில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி மேரேஜும் நடத்துகிறாங்க. ஸோ நல்லபடியாக மேரேஜும் அங்கே நடந்து முடியுது. அவள் எங்கே விட்டு போனாலோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்வேனே. ஸோ இந்த மாதிரி உங்களோட மேரேஜ் ரொம்ப ரொம்ப அழகாக அண்ட் ரொம்ப க்யூட்டாக, யாருக்குமே வெளியே தெரியலனாலும் ஒரு கிராண்டாக, ரொம்ப ரொம்ப மெமரபுளாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மனப்பூர்வமாக உங்களுக்கு பிடிச்சி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. எப்போ ஜங்குக்கை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்கள் வீட்டில் பேசினாங்களோ அப்போவே நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்குள்ளே ஜங்குக் மேலே ஒரு லவ் ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே அவர் கேர் பண்ணிக்கிறது, தென் அவர் பார்த்துக்கிற அந்த விதங்களை வச்சு உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் அது என்ன ஃபீல் அப்படின்றத உணராமல் இருந்திருப்பீங்க. மேரேஜ் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக அவரை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. பட் ஜங்குக் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சொல்கிறாங்க, தென் சிச்சுவேஷன் அண்ட் இதெல்லாம் தாண்டி லூனாவுக்கு ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு நல்ல மதர் கிடைக்கிறாங்க அப்படின்றது தான். பிகாஸ் லூனாவுக்கு நார்மலி உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி மதர் அப்படின்ற பாண்ட் வரும்போது அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் கூட. ஸோ அவளோட சந்தோஷம்தான் என்னோடய சந்தோஷம்னு இருக்கிற ஒரு கேரக்டர் ஜங்குக். அதனால் வேண்டி அதுக்கு ஒத்துக்கிறான். இது எல்லாமும் போக அவனுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அதை அவனால் ரியலைஸ் பண்ணிக்கவும் முடியலை, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை. இந்த நிலமையில் அவனும் மேரேஜ் ஒத்துக்கிட்டு மேரேஜும் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ மேரேஜ் முடித்து அந்த டேயோட நைட் உங்கள் வீடு அண்ட் ஜங்குக்கோட வீடு இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் எல்லாரும், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அட்டாச் ஆகிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல பாண்டிங்கில் ரொம்ப ஹாப்பியாக நிறைவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு வயனும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டு சைட்லேயும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்குக்கை அழகாக ரெடி பண்ணி அவனோட பெட்ரூமில் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. பட் ஜங்குக்கு இதெல்லாம் சுத்தமாக விருப்பமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் ஜங்குக் எப்போவுமே லூனா கூட தூங்கி பழகிட்டான். ஸோ இன்னைக்கு நைட்டு லூனா எப்படி அவன் இல்லாமல் தூங்குவான் அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் லூனாவை அவங்க பாட்டி, அதாவது உங்கள் மம்மியும் அண்டு ஜங்குக்கோட மம்மியும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க. அவளுமே அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உங்கள் வீட்டில் வச்சு உங்களை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு உங்களை ஜங்குக்கோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடும்போது நீங்கள் லூனாவையும் கூப்பிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கா, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை தெரியாத மாதிரி இருக்கியா, நீ போ, அவளை இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்குறோம். மா என்ன பேசிகிட்டு இருக்க, லூனா என்றைக்குமே ஜங்கு கூட தான் தூங்குவா,
அண்ட் ஜங்குக்கும் லூனா இல்லாமல் தூக்கம் வராது. அதனால அவளை நானே பார்த்துக்கிறேன். நீ வா லூனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. இப்போ லூனாவுக்கு உங்கள் 2 பேர் கூட சேர்ந்து தூங்குறது அவ்வளோ ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவள் அப்படியே உள்ளே வரா. இப்போ ஜங்குக்கோட அம்மா, வயன் என்ன பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் தானே சேர்ந்து இருக்க போகிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவள் எங்கள் கூட இருக்கட்டும். ஆ புரியுதுல்ல? அப்போ நீங்கள் சின்னதாக சிரிச்சிட்டு, ஆண்டி உங்களுக்கு புரியுதுல்ல, அவள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருக்க போகிறா, அப்புறம் இந்த ஒரு நாள் மட்டும் ஏன் தனியாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் நடக்கும்னு ம், நம்புறீங்களா? அப்படி லூனா இல்லைனாலும் அங்கே என்ன நடக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு எங்களுக்குள்ளே எப்போ அது ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்கோ அது அப்போவே நடந்துட்டு போட்டுமே. இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, லூனாவுக்கும் பிடிச்சிருக்கு, சங்குக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு அதை மாற்றணும்? ம் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை அப்படியே கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டு போடுறீங்க. இந்த பக்கம் அவங்களால எதுவுமே பேச முடியல. சரி ஓகே, எப்படியா இருந்தாலும் ஒன்று ஓகே தான் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து உள்ளே விட்டுட்டு உங்கள் ரூம் வந்து அந்த ஹவுஸ் வந்து வெளியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ நீங்கள் லூனாவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் கூட லூனா என்ன கான்செப்ட் இது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அது போக லூனாவை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ஜங்குக் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். பட் நீங்கள் கையோடு கூப்பிட்டு வந்ததுனால அவனுக்கு வந்து உங்களை என்னன்னு எடுத்துக்கிறதுனே தெரியல. அப்படியே வரைஞ்சி போய் உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி அவன் பார்க்குறத பார்த்தோன்னே ஷை ஆகுறீங்க. இருந்தாலும் அதை வெளிக்காமிச்சிக்காமல் லூனா கூட பேசுகிற மாதிரி அப்படியே லூனாவை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ லூனா அப்படியே குதிச்சு விளையாடிட்டு ஜங்குக்கோட பெட்டில் அப்படியே போய் விழுந்துட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு எப்பவும் போல் ஜங்குக் மேலே ஏறி படுத்துக்கிறா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்லையே, ஒரு நர்வஸ் ஃபீல்லையே பெட்டோட ஒரு கார்னரில் ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்கன்னு தெரியுது. நீ வேணா இங்கே படுத்துக்கோ, நானும் லூனாவும் ஹாலில் படுத்துக்கிறோம். என்ன லூனா, உனக்கு ஓகே தானே? எதுக்கு ஹால் போகணும்? அதான் இவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல, நம்ம இங்கேயே படுத்துக்கலாம். அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறா. இல்லை பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே படுத்துக்கிறேன். அண்ட் நீங்களும் ஹால்லாம் போக வேணாம், இங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப அந்த பக்கம் போகாமல் ஒரு மாதிரி ஒட்டில் ஒரு சைடாக திரும்பி அப்படி படுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக லூனாவை தட்டி கொடுத்துட்டு தூங்க போக டக்குன்னு லூனா அப்படியே அவனோட ஷோல்டர் பிடிச்சி ஒழுக்கிட்டு, என்ன ஜங்கு தூங்குற, எனக்கான இன்றைக்கி ஸ்டோரி நீ சொல்லவே இல்லை, எனக்கு ஸ்டோரி சொல்லிவிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜங்குக்கும் அப்படியே அந்த ஸ்டோரி புக் எடுத்து அப்படியே புரட்டுறான். ஸோ அன்றைக்கான ஸ்டோரி அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அந்த பிரின்ஸுக்கு யாருமே இல்லையேன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். அந்த கவலை யாராவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஏக்கமாகவும் மாறிச்சான். அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிரின்சஸ் அவருக்காக வந்தாங்களாம். ஆனால் பிரின்ஸுக்கு அப்போந்தான் இன்னொரு ஃபீல் வந்துச்சான். எங்கே நமக்காக அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம். அதனாலேயே அவருக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை மறைச்சி வச்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிரின்ஸுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் பிரின்ஸோட அந்த வேல்யூ புரிஞ்ச பிரின்ஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் இங்கே லூனா, நீயும் வயனும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சரி இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சு போச்சு, கண்ணபடி தூங்கு அப்படிங்கிறா. இப்போது உங்களுக்கு நான் சிரிப்பாக வருது.
ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறதுனால சிரிச்சுட்டே படுத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட சின்ன சின்ன அசைவு தெரியுது. ஜங்குக் அப்படியே உங்கள அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கிறான். ஆனாலும் அவனுக்கு எதுவும் சொல்ல தோணலை. ஸோ அவன் வந்து நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணத்தோடவே படுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே போக நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ரூமில் இருக்கிற அந்த ஜன்னலோட கர்டைன் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலம்பும்போது சன்லைட் வந்து பட்டும் படாமலும் அப்படியே பட்டு பட்டு போகுது. ஸோ இப்படியே இருக்கவே அந்த வெளிச்சம் அப்பப்போ படுறதுனால அவர் ஒரு மாதிரி கண்ணை கூசி கண்ணை முழிக்கிறாரு. ஸோ அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் வெயிட் ஃபீல் ஆகுது. என்னடான்னு திரும்பி பார்க்குறாரு. அவனோட ஹேண்ட் மேலே நீங்கள் தலை வச்சு படுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி அழகாக நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப தூரம் இருந்துட்டு இப்போ கண் முழிக்கும் போது பக்கத்தில் படுத்துட்டு இருக்கீங்க. லைக் உங்கள் 2 பேர் நடுவுலையும் உங்கள் 2 பேர் மேலேயும் கால் கை போட்ட மாதிரி லூனா படுத்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி இது அழகாக இருக்குது. ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது இது இப்படியே இருந்துராதா அப்படின்ற ஃபீல் அவரையே அறியாமல் அவருக்குள்ளே வருது. இப்போ அவர் அப்படியே உங்களை கூர்ந்து பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னு தெரியல, உங்கள் மேலே வந்து ஒரு தயக்கமும் இருக்குது, ஒரு பிடிப்பும் இருக்குது. இது என்ன ஃபீல்னு சொல்லவே முடியல அவருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் போக நைட் அந்த ஸ்டோரி கேட்டுட்டு லூனா சொன்ன அந்த வார்த்தை, அந்த பிரின்ஸும் பிரின்சஸும் மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு, லைக் அந்த மாதிரி தான் அவள் சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு, நீ ஏன் என் லைஃப்பில் வரணும்? இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த? எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னை பற்றின விஷயங்கள், உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீ லூனா கூட ஒன்றா இருக்கும்போது எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவள் உன்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாள். எங்கே ஒரு நாள் நீ அவளை விட்டுட்டு போகும்போது அவள் ஃபீல் பண்ணுவாளோன்னு நினச்சேன். அதனாலேயே அவகிட்டேருந்து உன்னை விலக்கி வைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அது எல்லாம் தாண்டி இன்றைக்கி நீ அவளுக்கு ஒரு அம்மா பொசிஷனில் இருக்க. இதெல்லாம் ஏன் நடக்கணும்? எனக்கு ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறப்போ ஏன் வேணான்னு தோணலை? என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணை நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் நீ வரும்போது நான் ஏன் உன்னை வேணான்னு சொல்லலைன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு வேளை அந்த கதையில் வர மாதிரி நீ தான் என்னோடய லைஃபோட செகண்ட் பிரின்சஸா? இல்லை என்ன நடக்குதுங்க? எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கிற இந்த டைமில் லூனா லைட்டாக கை கால் அசைச்சு ஒரு மாதிரி புரண்டு படுக்கிறா. ஸோ அவள் கை கால் அசைக்கும் போது நீங்களும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி லைட்டாக அசைஞ்சு கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை லூனா மேலேயும் ஜேகே மேலேயும் சேர்த்தாப்பில் அப்படியே போடுறீங்க. இது வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னா, அவர் யோசிச்சு பார்த்ததுக்கு ஆமான்னு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஹேண்ட்ஸை போட்டுட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க ஜங்குக்கை. லைக் நம்ம ஒரு பில்லோ மேலே வந்து போட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளுக்கு கிட்ட இழுத்து அப்படியே பிடிச்சி போகலாம், அந்த மாதிரி. ஸோ நடுவில் லூனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப நெருக்கி போகாமல் லைக் ஒரு சாஃப்ட் ஃபீலில் அவரை பிடிச்சிருக்கீங்க. ஸோ இன்னமும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவருக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவரால் வேணான்னு சொல்ல முடியல, அதே சமயம் அக்செப்டும் பண்ணிக்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போடுறாரு. ஸோ நீங்கள் கண் முழிக்கும் போது உங்கள் பக்கத்தில் ஜங்குக் கிடையாது. நீங்களும் லூனாவும் பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்கூடையும் இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. லைக் எல்லோரும் கூட பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த டேவே நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த டேவோட ஈவினிங் டைம் உங்களை பார்க்குறதுக்காக தேவம் வர்றாரு வீட்டுக்கு. ஸோ நீங்கள் அவரை பார்த்ததும் ஒரு சின்ன ஸ்மைலோட லைக் நீங்கள் தான் மேரேஜ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ ஓரளவு நல்லாவே பேசி பழக்கம், லைக் ஒரு பிரதர் மாதிரி. ஸோ நீங்கள் அவரை பார்த்ததும் சிரிச்சிட்டு அவரை கூட பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட பர்சனலாக கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் கரெக்டாக அவங்க மம்மி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நீங்கள் ஒரு கப் கையில் எடுத்துகிட்டு அவங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பால்கனி சைடு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ பால்கனி டோரை வந்து அந்த பக்கம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க 2 பேரும். ஸோ தேவங்க வந்துட்டு அந்த காஃபியை செப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி வெளியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் நினைக்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் அந்த காஃபி கப்பை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே, வயன் ஜங்குக் பற்றி
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம். சொல்லுங்கண்ணா. ஜங்குக் பற்றி உனக்கு இது வரைக்கும் என்ன தெரியும், என்ன தெரியாதுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள்லாம் கனவுல கூட நினைக்கவே இல்லை. பிகாஸ் ஜங்குக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. அவன் திருப்பி ஒரு மேரேஜ்குள்ளே போவான் அப்படின்னலாம் எங்களுக்கெல்லாம் ஐடியாவே இல்லை. நாங்கள்லாம் லூனா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ சொன்னோம், தயவு செஞ்சு லூனாக்காக யோசிடா, அவளுக்காகவாவது ஒரு மேரேஜ் பண்ணிக்கோன்னு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்ஃபேக்ட் நானே என் குழந்தைய வளர்த்துப்பேன், என்னால் அது முடியும், நீங்கள் யாரும் எனக்காக எதுவும் யோசிக்க வேணான்னு கோச்சிட்டு தனியாக வந்துட்டான். அண்ட் அது போக வீட்டில் சில ப்ராப்ளம்ஸும் நடந்துச்சு. அதோட வீட்டில் இருக்கவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தான். அண்ட் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எல்லோரும் கேட்கும்போது அவன் கொஞ்சம் வேணான்னு தான் சொன்னான். ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, ஒத்துக்கிட்டான். ஆனால் அவன் லைஃப்பில் நிறையா விஷயம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமாக அவனோட பாஸ்ட். ஆண்டி உன்கிட்ட அதை சொல்ல வரும்போது நீ வேணான்னு அதை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவள் மேரேஜ் பண்ணிக்க போகிற பையனுக்கு பாஸ்டில் என்ன இருந்தாலும் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினப்பா. லைக் அது ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட், தேர்ட், எதுவாக இருந்தாலும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் அதை அரைக்குறையாக தெரிஞ்சிருந்தாலும் அதை முதல்ல இருந்து முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நினப்பா. ஆனால் நீ ஏன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு கிடச்சும் அதை வேணான்னு சொன்ன? உனக்கு ஜங்குக் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை அவனோட பாஸ்ட் பற்றி கேட்டு உனக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால அதை கேட்க வேணாம்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் தவங்க பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்கையை பார்த்துக்கிட்டே, நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான் தெரியும், ஆனால் ஜங்குக்கோடைய பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் ஃபீல் பண்ணுவேன்றதுனாலையோ இல்லை அவர் மேலே அக்கறை இல்லாமையோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் விருப்பமே இல்லாமல் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதுதான் லைஃப்னு அவங்களே உணர்ந்து அவங்க லைஃப்பை எப்படினாலும் நம்ம தான் லீட் பண்ணி ஆகணும்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க ஒரு ஃபீல்குள்ளே போய் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வர லவ்வே ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்காமல் நடக்கிற கல்யாணத்துலேயே அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம் வரும்போது அது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜுன்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே லவ்ன்ற ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஜங்குக் அவங்களை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் அவங்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும். ஏன் சொல்ல முடியாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க மேலே அவருக்கு இருந்துட்டு தானே இருக்கும் அந்த அழகான லவ். என்னால் அவரோட பாஸ்ட் லைஃப்பை மாற்ற முடியாது. அதே சமயம் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் அவர் எந்த அளவுக்கு அவரோட பாஸ்ட் ஒய்ஃபை லவ் பண்ணாரோ அந்த இடத்த எனக்கு பிடிக்க முடியுமான்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவர் என்னை அக்செப்ட் பண்ணிப்பார். கண்டிப்பாக அவரோட மனசில் நான் அவரோட ஒய்ஃபாக ஒரு நாள் மாறுவேன். அது சீக்கிரமே நடக்கலைனாலும் எப்படியும் ஒரு நாள் நடக்கும். அப்படி நடக்கிற அந்த நாள் ஜங்குக் எனக்கு முழுசாக ஒரு ஹஸ்பண்டாக மாறி இருப்பார். ஆனால் அந்த நாளில் எல்லா விதமான எமோஷன்ஸும் எல்லா விதமான உரிமையும் எனக்கு ஜங்குக் மேலே இருக்கும். அப்போது இந்த பாஸ்ட் லைஃப் பற்றி நான் யோசித்தா எனக்குள்ளே வர ஒரு தாட், ஜங்குக் என்னை தவிர என்னை விட இன்னொரு பொண்ணை அவர் லைஃப்பில் அதிகமாக லவ் பண்ணியிருக்காருன்னு. அந்த எமோஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. கஷ்டமாக இருக்குமா, கோவம் வருமா, பொசசிவாக இருக்குமா, அது எனக்கு தெரியாது. ஆனால் இது அவர் தப்பும் இல்லை, என் தப்பும் இல்லை. இப்படி தான் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு, இப்படி தான் நடந்திருக்கு. லூனா என் லைஃப்பில் எப்படி ஒரு காட் கிஃப்ட்னு நினச்சனோ அதே மாதிரி தான் ஜங்குக்கும்
ஆனால் அவரோட லைஃப்பில் நான் எப்படி இருக்கேன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள சண்டை வராதக்காரர் தான். சம்மந்தமே இல்லாமல் என் மேலே கோவப்பட்டார். ஏன் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ நான் கோவத்தில் காட் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட அதிகமாக எனக்கு மீட்டப்பே வைக்காதீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அவர் என் ஹஸ்பண்டாக நிற்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரில. அன்றைக்கி வெறுத்த ஜங்குக்கு இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி வேணான்னு சொன்ன ஜங்குக்கு இன்றைக்கி பக்கத்தில் வச்சுக்கணும்னு தோணுது. அன்றைக்கி பார்க்க பிடிக்காதவரை எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும், எப்படி வேணாலும் லவ் பண்ணியிருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம். ஆனால் அதை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணுவாருன்றது என்னால் உணர முடியலைனாலும் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த அவரோட ஒய்ஃப்க்கு அவர் கொடுத்த லவ்வை விட 1% அதிகமாக நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஜங்குக்கோட ப்ராப்பர்ட்டிக்காகவோ இல்லை வேறு இந்த இன்டென்ஷனுக்காகவோ அவரை நெருங்கலை. எனக்கு லூனாவை பிடிச்சிருந்தது. அது போக ஜங்குக்கு என்னை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அன்றைக்கி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஜங்குக்கிட்ட சொல்லாமல் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம லூனாவை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது தான். அதே மாதிரி அன்றைக்கி நானும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஆனால் ஜங்குக்கு நினச்சிருந்தா நீ எப்படியோ பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி எதுவுமே பண்ணல. என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டார். அதே சமயம் அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எனக்குன்னு இங்கே யாருமே கிடையாது. அவரோட மைண்டில் என்னை பற்றி தப்பான எந்த தாட்டும் வரல. அவரோட லிமிட்லேயும் இருந்தார். அண்ட் அதே சமயம் பிடிக்காத மாதிரியோ இல்லை முகம் சொல்லிக்கிற மாதிரியோ அவர் எதுவுமே காமிச்சிக்கல. என்னை அவ்வளோ கேர் பண்ணார். ஒரு நெய்பராக பார்த்து என்னை அவ்வளோ கேர் பண்ணாருன்னு இப்போது அவரோட ஒய்ஃபாக இருந்தா என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஜங்குக்கு மேலே அக்கறை இல்லைன்னோ இல்லை இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னோ நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோடு சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாம் கேட்டுட்டு தயவுங்க ஒரு மாதிரி மனசு நிறைவாக நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஜங்குக்கு ஒரு நல்ல லைஃப் தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவனுமே லைட்டாக சிரிக்கிறான். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் பேசின எல்லாத்தையும் தயவங்களோட மொபைலில் இருந்து ஆஃபீஸில் இருந்து ஜங்கு கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கேட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு அவரோட ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ் ஃபால் ஆகுது. அப்படியே அவர் உறைஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு, ஐஸ் கூட பிளிங்க் பண்ணாமல். இப்போது என்ன நடக்க போகுதோ, அடுத்த ஜங்குக்கோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், உங்கள் லைஃப்பில் ஜங்குக் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.